அதிமுகவின் முக்கியமான கொங்கு மாவட்ட நிர்வாகிகள் சிலர் நேற்று திமுகவில் இணைந்தனர். ஆனால் இந்த இணைப்பு வெறும் தொடக்கம்தான். முக்கிய நிர்வாகிகள் மேலும் திமுக பக்கம் தாவுவார்கள் என்று தகவல்கள் வருகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அதிமுக அரசில் நடந்த ஊழல்கள், முறைகேடுகள் குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றன. அதிமுகவின் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்த முறைகேடு புகாரில் சிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஒரு பக்கம் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அதிமுகவிற்கு பிரஷர் வந்து கொண்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் சசிகலா தரப்பிலிருந்தும் அதிமுகவிற்கு கடும் பிரஷர் வந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சசிகலா வேகமாக செயல்பட்டு வருகிறார். தினம் ஒரு ஆடியோ என்று பல்வேறு அதிமுக உறுப்பினரிடம் போனில் பேசி அதை இணையத்திலும் வெளியிட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100 ஆடியோக்களை இதுவரை வெளியிட்டு விட்டார் சசிகலா. ஆனால் ஆடியோ வெளியிடுகிறாரை தவிர முறையாக அதிரடி ஆக்ஷன் எதிலும் இறங்கவில்லை. சசிகலாவோடு பேசும் நபர்களை யோசிக்காமல் தொடர்ந்து கட்சியிலிருந்து அதிமுக நீக்கி வருகிறது. அந்த வகையில் சசிகலாவோடு பேசிய ஈரோடு புறநகர் மாவட்டத்தை சார்ந்த வர்த்தக அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன், அதிமுக கோபி நகர செயலாளர் காளியப்பன் ஆகியோர் உட்பட சிலர் கொங்கு மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். இவர்கள் அமமுகவில் இணைவார்கள் அல்லது சசிகலாவுடன் இணைந்து பணிபுரிவார்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் இதுவரை நடக்கவில்லை. மாறாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் இருந்து இவர்கள் நீக்கப்பட்ட உடனேயே திமுக உள்ளே புகுந்து இவர்களை தன் கட்சி பக்கம் இழுத்துள்ளனர்.